Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சப்பாத்தி புலாவுக்கு நல்ல பொருத்தமான சைட் டிஷ் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு 10 நிமிஷம் போதும், குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணிட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு, இது கூட 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த ரெண்டு பருப்பும் நீங்க விருப்பம் இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெறும் கடுகு சோம்பு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்ப பருப்பு எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல ஷேப்ல கட் பண்ணிருக்கேன். அதையே சேர்த்துட்டு இது கூட 2 கொத்து கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு அப்புறமா வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 4 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் எந்த சைஸுக்கு எடுக்கிறீங்களோ அதே சைஸுக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, கரெக்டான அளவாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிகிற வரைக்கும் வதக்கிடலாம். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இந்தளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட மசாலா சேர்த்துக்கிற போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இப்போ இந்த 4 தூளும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாடை லைட்டாக போனதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது தொக்கு பதன்றனால தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த பச்சை வாடை போனாலே போதும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டியான தக்காளி வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஒயிட் ரைஸுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தியோட வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.